தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாநில எல்லை பகுதிகளில் வாகன தணிக்கையானது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பண்ணை 4 முனை சாலையில் அணைக்கட்டு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயலட்சுமி, காவலர்கள் சசிகலா, சுரேஷ் ஆகியோர் அடங்கிய நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த கர்நாடகா பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்த போது சித்தூர் மாவட்டம் செட்டித்தாங்கல் பகுதியை சேர்ந்த லோகேஷ் என்பவர் உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து அந்த பணத்தை காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள ரிட்டர்னிங் ஆபீசரிடம் ஒப்படைக்க வந்தனர். இதனையடுத்து காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நிலம் விற்கும் புரோக்கர் வந்து இந்த பணத்திற்கான உரிய ரசீது எங்களிடம் உள்ளது என கூறி இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் பாபு, மோகனா தம்பதியினர் தாங்கள் நிலம் வாங்குவதற்காக நகையை அடகு வைத்து ரூபாய் 5 லட்சம் புரோக்கரிடம் கொடுத்ததாக அவர்கள் நகை அடகு வைத்த ஆவணத்தை காண்பித்தனர். நாங்கள் அங்கேயே எங்கள் வாட்ஸ்அப்பில் ஆவணத்தை காட்டினோம் என கூறி தொடர்ந்து பணத்தை இழந்த ஆதங்கத்தில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அதிகாரிகள், நாங்கள் உங்களிடமோ அல்லது புரோக்கரிடமோ பணத்தை பறிமுதல் செய்யவில்லை, நாங்கள் பணத்தை பறிமுதல் செய்தது லோகேஷ் என்ற நபரிடம்தான், அவரிடம் இந்த 5 லட்சம் ரூபாய்க்கான எந்த ஒரு ஆவணமும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். மேலும் நீங்கள் ரசீதை காண்பிக்கும் பெயரில் லோகேஷ் பெயர் இல்லை, மோகனா சுரேந்தர் பாபு தம்பதியர் பெயர்தான் உள்ளது என எடுத்து கூறியும் அவர்களும் பணத்தை இழந்த ஆதங்கத்தில் தொடர்ந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வண்ணமே இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு 4வதாக கருப்பு டிஷர்ட் அணிந்து வந்த ஒரு நபர், நாங்கள் ரசீதை காண்பிக்கிறோம் என சொல்லியும் நீங்கள் எப்படி பணத்தை பறிமுதல் செய்யலாம், அதுவும் கர்நாடகா பதிவெண் கொண்ட வாகனத்தை நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்தலாம், யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது, தமிழகத்தில் தானே தேர்தல் நடைபெறுகிறது, கர்நாடகாவில் ஒன்றும் தேர்தல் நடைபெறவில்லை, 5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தவனுக்குத்தான் அந்த வழி தெரியும் என்றும் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் உடனே வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு போன் செய்யுங்கள், அவர்களிடம் நான் பேசுகிறேன் என தொடர்ந்து மாறி மாறி அங்கிருந்த அதிகாரிகளை மிரட்டும் தோணியில் பேசியது அங்கிருந்தவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அந்த நபர் யார் யாருக்கோ போன் செய்து அதிகாரிகளிடம் அளித்தார். அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்ததற்கான உரிய விளக்கங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்தவர்களிடம் கூறிய பின் அவர்களும் போனை துண்டித்து விட்டனர். பணத்தை பறிமுதல் செய்தது லோகேஷ் என்ற நபரிடம் அந்த நபரின் நண்பன் என கூறப்படும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நிலங்களை விற்பனை செய்யும் புரோக்கர் 5 லட்சம் ரூபாய் பணத்திற்கான ரசீது உள்ளது. சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேந்தர் பாபு, மோகனா தம்பதியினர் என்ற முக்கோண கதையால் ஏற்பட்ட அதிகாரிகளிடையே நிலைந்த குழப்பம். மேலும் இதில் 4வதாக வந்த ஒரு நபர் அதிகாரிகளை மிரட்டும் தோணியில் எகிரிய சம்பவம். அதை அங்கிருந்த அப்பொழுது பணியில் அடுத்த சுழற்சி முறையில் பணியை செய்ய வந்த சுமார் 7க்கும் மேற்பட்ட காவலர்கள் இவ்வளவு அங்கு பிரச்சனை ஏற்பட்டும் அதனை தட்டி கேட்காமல் கை கட்டி வேடிக்கை பார்த்த சம்பவமும் அங்கிருந்த அனைவரின் முகத்தையும் சொல்லிக்கும் வண்ணமே இருந்தது. இது போன்ற சம்பவங்கள் இனிவேறும் தொடராமல் இருக்க வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுப்புலட்சுமி உடனடியாக அதிகாரிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இது போன்ற நடவடிக்கைகள் தொடராமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வலுவாக எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.